தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், உலக அண்ட சராசரங்களையும் படைத்தவர், மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தவர். இந்த மனிதனின் கீழ்ப்படியாமையால் பாவம் உருவாவது என்பதை இந்த 3ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. கடவுள் உருவாக்கிய விலங்குகளில் மிகவும் மோசமானது, ஏமாற்றுதற்குரியது பாம்பு. பாம்பு ஏவாளை நோக்கி, இந்த மரத்தில் உள்ள எல்லா கனிகளையும் உண்ணக்கூடாது என்று உங்களுக்கு கடவுள் சொன்னாராம் என்று கேட்டது. ஏவாள் அதற்கு மறுமொழியாக, கடவுள் எல்லாவற்றையும் சாப்பிட சொன்னார், ஆனால் இந்த மரத்தின் நடுவில் இருக்கின்ற, இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கின்ற கனியை மட்டும் உண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார். அப்படி உண்டால் நாங்கள் சாவோம் என்று சொல்லுகின்றார் என்று பாம்பிடம் ஏவாள் சொல்லுகின்றார். பாம்பு அதற்கு மறுமொழியாக ஏவாளை நோக்கி, அப்படியல்ல, நீங்கள் இதை உண்ணும் பொழுது நீங்கள் கடவுளைப் போல் ஆவீர்கள், நன்மை தீமை என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள். அதனால் தான் கடவுள் பொறாமையினால் அவர் இந்த மரத்தினுடைய கனியை உங்களை உண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார் என்று பாம்பு ஏவாளை ஏமாற்றுகின்றது. பெண்மணியானவள் அதற்கு இசைந்து, அப்படி என்றால் நாங்கள் கடவுளைப் போல் ஆவோம் என்றால் இந்த மரத்தினுடைய கனியை எனக்கு தான், நானும் அதை உண்பேன், என்னுடைய கணவருக்கும் அதை கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, கடவுளுடைய படைப்பில் மிகவும் மோசமான ஒரு விலங்கினம் எது என்றால் அது பாம்பு தான். பசாசு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாம்பு தான் ஏவாளை ஏமாற்றுகின்றது. இந்த மரத்தினுடைய கனியை ஏவாள் தின்கின்றால், அவள் மட்டும் உண்டது மட்டும் அல்லாமல் அவருடைய கணவருக்கும் அதை கொடுக்கின்றால், இருவரும் உண்கின்றார்கள். பாவம் அங்கே முளைத்தெழுகின்றது. இந்த உலகத்தில் பாவம் சாபம் அந்த நேரத்தில் அவர்கள் கண்டு கொண்டார்கள். எப்படி என்றால், அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. அப்போது மற்ற நாட்களிலெல்லாம் அவர்கள் கண் தெரியாமல் இருந்தார்களா என்பது அல்ல, அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகின்றது. அவர்கள் நிர்வாணமாய் இருப்பதாக அவர்கள் உணர்கின்றார்கள். அத்திமரத்து இலையை எடுத்து தைத்து தன்னுடைய இடுப்பிலே அவர்கள் அணிந்து கொள்கின்றார்கள். கடவுள் சிங்காரவனத்தில் உலா வருகின்றார். அந்த மெல்லிய காற்றின் நடுவில் ஆதாம் 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 என்று கூப்பிடுகின்ற பொழுது ஆதாம் ஒளிந்து கொள்ளுகின்றான். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் செய்த காரணத்தால் அவன் பதுங்கிக் கொள்கின்றான். மீண்டுமாக ஆதாமை கூப்பிடுகின்றார். நீ என்ன செய்தாய்? ஆண்டவரே, நாங்கள் நிர்வாணமாய் இருப்பதை உணர்கின்றோம், அதனால் உம்மை பார்த்து நாங்கள் ஒளிந்து கொண்டோம் என்று சொல்லுகின்றான். நீ நிர்வாணமாய் இருக்கின்றாய் என்பதை உனக்கு உணர்த்தியது யார், சொன்னது யார் என்று இயேசு கேட்கின்ற பொழுது, எனக்கு துணையாக நீர் கொடுத்த அந்த ஏவாளை என்று சொல்லுகின்றார். ஏவாளை பார்த்து ஆண்டவர் இயேசு, நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கின்ற பொழுது, பாம்பு என்னை வஞ்சித்தது, அதனால் நான் அந்த மரத்தினுடைய கனியை தின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் முதல் பெற்றோரால் ஆதாம் ஏவாள் இந்த உலகத்தில் பாவத்தை உருவாக்குகிறார்கள், பாவத்தை பெற்றெடுக்கின்றார்கள், பாவத்தை உருவாக்குகின்றார்கள். இந்த உலகத்தின் மீது சாபத்தை ஏற்படுத்துகின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, கடவுள் பாம்பை கூப்பிட்டு அழைத்து கேட்கின்றார், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று. பாம்பிற்கு சாபத்தை கொடுக்கின்றார். நீ இவ்வாறு செய்ததால் அனைத்து விலங்கினங்களிலும் மிகவும் வஞ்சிக்கப்பட்டதாய் நீ இருப்பதால் உன்னுடைய வயிற்றினால் நீ ஊர்ந்து செல்வாய், மண்ணை தின்பாய், நீ மனிதனுடைய குதிகாலை தீண்ட முயல்வாய், அவன் உன்னுடைய தலையை நசுக்க முயல்வான்
என்று சாபத்தை கொடுக்கின்றார் பாம்பின் மீது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய படைப்பில் ஆண்டவர் இயேசு விண்ணையும் மண்ணையும் படைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார் என்று முதல் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். 2ஆம் அதிகாரத்திலே கடவுள் நற்கனி தருகின்ற மரங்களை படைத்தார், நீர்வீழ்ச்சிகளை படைத்தார், மனிதனை படைத்தார் என்று வாசிக்கின்றோம். 3ஆம் அதிகாரத்திலே கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த கீழ்ப்படியாமை, மனிதனின் கீழ்ப்படியாமை உணர்த்துகின்ற வகையில் மனிதன் இந்த உலகத்திலே பாவத்தை வென்றெடுக்கின்றான், பெற்றெடுக்கின்றான் என்பதை நமக்கு உறுதி செய்கின்ற அதிகாரமாக இந்த 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 12 வரை உள்ள இறைவாக்கியங்களில் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். மீண்டுமாக அடுத்த வாரங்களில் நான் இந்த அதிகாரத்தினுடைய மீதி பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது கடவுள் இன்னும் என்ன நமக்கு கொடுக்கின்றார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுள் படைத்த படைப்பிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே குற்றம் செய்தவர்களாக, பாவம் செய்தவர்களாக, இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் மீது ஆசை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, முதல் பெற்றோரால் ஆண்டவர் இயேசு விலக்கப்பட்ட அந்த கனியை தின்றதால் இந்த உலகத்தில் பாவம் உண்டானது. முதல் பெற்றோரால். அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது பசாசு, பாம்பானவன். இன்றைக்கு அதே பசாசானவன் பல உருவங்களில், பல நேரங்களில், பல இடங்களில் நம்மை சோதித்து கொண்டே இருக்கின்றான். அந்த சோதனைக்கு நாம் உட்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இன்னைக்கு நீங்களும் நானும் படாத பாடுகள் படுகின்றோம் என்றால் அந்த பசாசினுடைய தந்திரத்தினால் மட்டும்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோமா? சிந்திப்போமா? நம்முடைய முதல் பெற்றோரால் இந்த உலகத்தில் பாவம் எப்பொழுது உருவானது என்பதை தொடக்க நூல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார். நாம் பிறக்கும் போதே பாவத்திலே பிறக்கின்றோம். நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அந்த ஜென்ம பாவம், கர்ம பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் படைக்கும் போது நம்மை பாவத்தில் படைக்கவில்லை. ஆதாமேவாலை அவர் பாவத்தில் படைக்கவில்லை. ஆதாமை அவர் அழைக்கின்ற பொழுது நான் நிர்வாணமாக இருக்கின்றேன் என்று சொல்லுகிறான். அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த மரத்தினுடைய கனியை தின்றவுடன் அவர்கள் கண்கள் திறக்கப்படுகின்றன. அவர்கள் நிர்வாணியாய் இருப்பது தெரிய வருகின்றது. அதனால் இந்த உலகத்தில் பாவம் தலை தூக்குகின்றது. இன்றைக்கு நீங்களும் நானும் பிறந்து சில வருடங்களிலேயே பாவத்திலே உழல்கின்றோம். ஏன்? பொறாமை. ஏன்? கீழ்ப்படியாமை. ஏன்? கடவுளுடைய அன்பிலிருந்து நாம் விலகி செல்லுகின்றோம். இவைகளினால்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பிலிருந்து விடுதலை பெற்று விடுபட்டு பொறாமையினால், பண ஆசைகளினால், சிற்றின்ப ஆசைகளினால் நாம் பாவத்தில் விழுகின்றோம். அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தான் கடவுள் நம்முடைய மனிதனாக பிறக்கின்றார். அந்த மனித உருவில் தோன்றிய ஆண்டவரிடத்தில் நம்முடைய குற்றங்குறைகளை எடுத்துரைத்து செப்பிப்போமா? எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் என் அன்பு தெய்வமே இயேசு சாமே, இதோ உம்முடைய படைப்பில் மிக சிறந்த படைப்பாக நீர் எங்களை படைத்தீர். ஆணும் பெண்ணுமாக படைத்தீர். உயிர் மூச்சை ஊதினீர். எங்களை இந்த உலகத்தில் நீர் உம்முடைய சாயலாக படைத்தீர். ஆனால் ஆண்டவரே, பாம்பு எங்களை வஞ்சித்ததால், பசாசு எங்களை வஞ்சித்ததால் நாங்கள் பாவம் செய்தோம். எங்களுடைய முதல் பெற்றோர்கள் பாவம் செய்தார்கள். அந்த பாவத்தின் விளைவாக இன்று நாங்களும் பாவம் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய செல்வத்தின் மீது நாங்கள் பாவம் செய்கின்றோம். இந்த உலகத்தினுடைய சிற்றின்பத்தின் மீது நாங்கள் பாவம் செய்கின்றோம். இந்த உலக ஆசையின் மீது நாங்கள் பாவம் செய்கின்றோம். இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்தின் மீது நாங்கள் பாவம் செய்கின்றோம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு ஒன்றித்து மீண்டுமாக புது பிறப்பு அடைந்து வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தந்திரணும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே, ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.